வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி தில்லி சட்டமன்றம், ஈரோடு கிழக்கு உட்பட சில தொகுதிகளில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் எல்லாமே சேர்ந்து பிப்ரவரி 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தில்லியை பொறுத்த மட்டும் 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அங்கே ஆம் ஆத்மி தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறாங்க. கடந்த சில 5 ஆண்டுகளாக அவர்கள் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து காங்கிரஸ் தனியாகவும் பிஜேபி தனியாகவும் போட்டியிடுறாங்க. மும்முனை போட்டியாக இருக்குது. இருந்தாலும் அங்கே காங்கிரஸ் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை சமீப நாட்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கப்படுது. ஸோ போட்டி அப்படின்றது பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மியாக இருக்கும் அப்படின்னும், ஆம் ஆத்மியினுடைய ஓட்டுக்களை காங்கிரஸ் பிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்புகிறாங்க. ஸோ என்னதான் பிஜேபி மத்தியில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாலுமே தில்லி நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய தில்லியில் நாங்கள் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி எளிமையின் கட்சி, எளியவர்களினுடைய கட்சி, ஊழலை எதிர்த்து வந்த கட்சி அப்படின்னு சொல்லி வந்ததும் அவர்களினுடைய அமைச்சர்கள் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தொடர்ந்து கைதாகி வெளியில் வந்ததும், ஜாமீனில் வெளியில் வந்ததும், அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசினுடைய பணத்தில் தனக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டிக்கிட்டதும், ஸோ அதை பிஜேபி அரசியலாக்கி மோடியே தனக்கு பெரிய வீடு கட்டிக்கல, ஆனால் மக்களுக்கு பல வீடுகளை நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய பிரதமர் ஒரு சின்ன யூனியன் பிரதேசத்தினுடைய தேர்தலுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது. அங்கே புதிய திட்டங்கள் சமீபத்தில் கூட ஒரு ரயில் திட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பல விஷயங்களை இந்த முறை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் சிஎம் ஃபேஸ் இல்லை அப்படின்றதும் பார்க்கப்படுது. ஸோ மொத்தமாக 70 தொகுதிகள் இருக்குது. 35+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் தான் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி 39 41 இடங்களையும், பிஜேபி 28 30 இடங்களையும், காங்கிரஸ் 1 2 இடங்களையும், மற்றவர்கள் 0 1 இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 35+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம் ஆத்மி இந்த முறை மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் களம் அவர்களுக்கு சாதகமாக ஒன் சைடாக இல்லை அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. போன முறை மாதிரி 60+ தொகுதிகளை அவர்களால் கைப்பற்ற முடியாது அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. பிஜேபி சரியான டஃப் கொடுக்குறாங்க. 28 30 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜன்மாத் போல்ஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி அங்கே மீண்டும் அதே ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.